வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி பாம்பேக்கு போகிறதுக்கு ஒரு தொழில்நுட்பமான ஒரு விஷயம் இருந்தது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து டெவலப் ஆன ஒரு மல்டி மில்லியனர், ஒரு 400+ crore ஒரு யூஎஸில் ஒரு எனர்ஜி செக்டாரில், பவர் செக்டாரில் ஒரு இண்டஸ்ட்ரி நடத்திட்டுருக்கார். நல்ல நண்பர், நல்ல மனிதர். அவர்கிட்ட வந்து சில விஷயங்கள் இந்த பாம்பே லைஃப்லேருந்து எப்படி ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் எப்படி பிஸ்னஸில் ஜெயிச்சார் அப்படின்ற சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான ஒரு ஷேரிங் தான் இது. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு. மேபி இந்த இன்புட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சில நேரம் ஒரு லாங் சேட், இது ஒரு 45 minutes நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசும்போது இதில் முக்கியமாக 2-3 விஷயங்கள் நான் நம்மளோட இளைஞர்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன முதல் சக்ஸஸ் டிப்ஸ் என்னென்னா, என்னோடய எல்லா சக்ஸஸும் காரணம் என்னோடய ஃபேமிலி தான் அப்படின்னு சொன்னார். ஃபேமிலி எப்படி உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு. என்னோடய அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர் 5 நாள் அரசு வேலையையும் 2 நாள் வந்து பார்ட் டைம் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருந்தார். ரைட், இது எப்படி உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு. அப்பாட்ட முதல்ல பிடிச்ச விஷயம் நான் என்னோடய வீட்டில் கடைசி பையன், ரொம்ப செல்லம், நிறைய கேள்விகள் கேட்பேன். அப்போ அப்பா வந்து எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லுவார். இதுதான் நானும் யோசிக்கிறேன். நம்ம வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது, நிறைய கேள்விகள் கேட்கும். எப்படாவது வாயை மூடும், இல்லை வாயை மூட வைக்க என்ன பண்ணணும், அதுதான் நம்ம பண்ணுவோம் இல்லை. மேபி அந்த குழந்தைகள் கேட்குற துரு குழந்தைகள், எல்லா குழந்தைகளும் கிடையாது, துரு குழந்தைகள் கேட்குற ஏதாவது ஒரு கேள்வியில் நம்ம கொடுக்குற ஏதாவது ஒரு பதில் அவங்கள மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற்றக்கூடும். அதனால் அது ஏதோ ஒன்று கேட்குது, நம்ம ஏதோ ஒன்று சொல்லி ஆஃப் பண்ண நினைக்கிறத விட முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கான கேள்விக்கு பதிலை கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நான் நம்புகிறேன். கடவுள் நமக்கு குழந்தைங்களை கொடுக்கும்போது 2 விஷயத்தை கொடுக்குறா நான் நம்புகிறேன். ஒன்று, நமக்கு பொறுமையை கற்றுத்தரார். என்ன மாதிரி ஒரு அப்பாவோ என்ன மாதிரி ஒரு அம்மாவோ இருந்தாலும் குழந்தை பிறக்கும்போது முதல்ல குழந்தைங்கள்ட்ட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்ம கற்றுக்குறோம். 2வது விஷயம், நம்ம குழந்தை பிறக்கும்போது தான் நம்ம வளர்த்த நம்ம அப்பா அம்மாவுடைய அருமை நமக்கு தெரியுது. அதனால் குழந்தைகள் கேட்கும்போது அதை கரெக்டாக டீல் பண்ணுங்கள். 2வது விஷயம், 5 நாள் ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு 2 நாள் பிஸ்னஸில் இருக்கும்போது அவர் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக இவரை கூட்டிகிட்டு போயிருக்கார் நிறைய இடங்களுக்கு. அப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேபி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருப்பாங்க. ஆனால் 2 நாள் அப்பா கூட்டிகிட்டு போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஃபேமிலியாக இருக்கும். அப்போ வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய இம்பேக்ட் எனக்கு அப்படின்னு சொன்னார். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களோட அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்ம வந்து ஏதோ பண்ணணும் அவருக்கு தோணியிருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. நம்மளோட ஃபேமிலி என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாள் இரவுலையும் ஒரு சின்ன ஒரு பசில் மாதிரி சொல்லி அவருக்கு வந்து 4 பேர் வீட்டில் பிரதர்ஸு, அப்பா அம்மா 6 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பசில் மாதிரி பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களோட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுன்றது என்னோட நம்பிக்கை. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம். அப்போ தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இது மில்லியனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும், நம்ம சொல்கிறது எல்லாமே கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க முதல்ல. அப்போ வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம அனலைஸே பண்ண முடியும், அப்புறம் நம்ம முடிவு எடுக்க முடியும். அதனால் நிறைய கொஸ்டின் கேட்குற குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் என்னை சந்திக்கும் போது, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி இல்லை சார், எனக்கு பிஸ்னஸ் தெரியாது, நான் தான் முத பண்ண போகிறேன். இப்போ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் நமக்கு ப்ளஸ். எது நமக்கு மைனஸ்ன்னு நினைக்கிறோமோ அதுதானே ப்ளஸ்ஸு. இப்போ சினிமா துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கவங்க எல்லாரும் என்ன சாக்லேட் பாய்ஸா, எல்லாம் வந்து மாடல்ஸா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லோரும் சாதாரணமான மனிதர்கள். ஒரு சில பேரை தவிர எல்லோரும் சாதாரணமான மனிதர்கள். அவங்களுடைய மைனஸ் தான் அது ப்ளஸ்ஸு. அதை நம்ம என்றைக்கு புரிஞ்சுக்கிறோமோ, நம்மள்ட்ட என்ன இல்லை, நம்ம பிஸ்னஸ் ஃபேமிலியிலே அதுதான் நம்மளோட ப்ளஸ்ஸு. மைனஸ் தான் ப்ளஸ் ஆக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நல்ல ஸ்கூல் கெட்ட ஸ்கூல்னு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பாம்பேயோட மிடில் கிளாஸ் லைஃப்பில் நல்ல ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு நிறைய காசு வேணும். அது அவர் சொன்னது தான், எந்த ஸ்கூலில் படிக்கிறோன்னு முக்கியம் இல்லை, நம்ம எப்படி படிக்கிறோன்றது தான் முக்கியம் அப்படின்னாரு. கடைசியாக அப்பாட்ட கற்றுக்கிட்ட மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, போராட்ட குணம். அவர் அந்த 2 நாள் பிஸ்னஸில் நிறைய கஷ்டப்பட்டார், நிறைய சம்பாரிச்சான்னு சொல்ல முடியாது, பட் அவருடைய என்ன நினச்சமோ அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போராடுவார். அவர் நிறைய படிப்பார் அப்படின்னாரு. நானும் நினைக்கிறேன் நண்பர்களே, நம்ம குழந்தைங்களை நம்ம படிக்க சொல்கிறோம், நாம் படிக்கிறோமா, அட்லீஸ்ட் ஆன்லைன்லேயே அதை படிக்கிறோமா, டெய்லி அதை படிக்கிறோமா, தெரிஞ்சுக்கிறோமா. நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம குழந்தைகள் செய்யாத நண்பர்களே, நம்ம செய்கிறத நம்ம குழந்தைகள் செய்யும். அப்புறம் நம்பர் கேம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஈஸ்ட் ஏஷியா குறிப்பாக ஜப்பனீஸ் பீப்புள்கிட்ட அதை நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஜப்பனீஸ் பிஸ்னஸ் மேன் பேசினாலே அக்யூரேட்டாக இருக்கும் நம்பர்ஸில். நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்பரில் பேசுங்க. நாளைக்கு காலையில் மீட் பண்ணுறேன், ஃப்ரைடே மீட் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. நாளைக்கு காலைல 10:35 எங்கே மீட் பண்ணலாம், அந்த அக்யூரேட்டாக இருங்க. பேசுகிறது நம்பர்ஸில் பேசுங்க. எப்பயுமே பிஸ்னஸ்ன்றது டர்ன் ஓவர், உங்களோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இப்பயும் சொல்கிறேன், மோர் பீப்புள் மோர் பிஸ்னஸ் மோர் ப்ராஃபிட். உங்களோட வால்யூமில் பேசுங்க, உங்கள் டர்ன் ஓவரை எழுதுங்க. டெய்லி அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுங்கள். அப்போ நம்பர்ஸில் பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, நாளைக்கு அதை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணணும். நிறைய பேர் நம்பர் கேம் விளையாடுறதே இல்லை. நம்பரில் இருங்க, நம்பரை கற்றுக்குங்க, நம்பர்லேயே பேசுங்க. இன்னொரு விஷயம், அவர் இந்த காலேஜ் முடித்த உடனே 2 ஆப்ஷன் இருந்தது. ஒரு கம்பெனியில் சிஓ ஆகும், இன்னொரு கம்பெனியில் ஒரு 10ல் 11ஆவதும் ஒரு ஜாப் கிடச்சிது. அது பெரிய கம்பெனி, ஒரு சின்ன கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி. சின்ன கம்பெனியில் சிஓவும் பெரிய கம்பெனியில் ஒரு நார்மல் போஸ்ட்டும் கிடச்சிது. பட் அவர் ஆப்ட் பண்ணது என்ன அப்படின்னா சின்ன கம்பெனியில் சிஓ. ஏன்னா சின்ன கம்பெனியில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும், நமக்கு ஃப்ரீடம் இருக்கும். என்ன பண்ணலான்னா நம்மளோட நாலேஜை வச்சு அந்த கம்பெனியை டெவலப் பண்ணலாம், நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒர்க் பண்ணலாம். பெரிய கம்பெனியில் போனோம் அப்படின்னா ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும், அந்த பீப்புளோடையே நம்ம போராடுற மாதிரி இருக்கும், நம்ம மேலே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார் நண்பர்களே. கடைசியாக இந்தளவுக்கு ஒரு 400 crore கம்பெனியை ஒரு யூஎஸில் போய் க்ரியேட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய நிறைய விஷயங்கள் வேணும். அதில் என்னன்னு சொன்னால் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்னா, 2 விதமான கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு சில கிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க, நிறையா பிஸ்னஸ் கொடுப்பாங்க, பெரிய நம்பர் வால்யூம் அதிகமாக இருக்கும். ஆனால் சில பேர் கம்மி வால்யூம் கொடுப்பாங்க, சின்ன கஸ்டமராக இருப்பாங்க. கிளைண்ட்ஸ்லேயே எப்படி இருப்பாங்க இல்லையா, சின்னது பெருசுன்னு. அப்போ சின்ன கிளைண்ட்ஸ் தான் கம்மியான பணத்தை கொடுத்து நிறைய ப்ரெஷர் போடுவாங்க. அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. அப்படியா, ஏன் அப்படின்னு கேட்டேன். ஆமாம், பெரிய பணம் கொடுக்குறவங்க அமைதியாக போயிடுவாங்க, ஆனால் சின்ன பணம் கொடுக்குறவங்க துருன்னு எதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரெஷர்லேருந்து தான் நம்ம பாடம் படித்தேன் அப்படின்னாங்க. இதுதான் நண்பர்களே முக்கியம். ஒரு பவர் செக்டார்ன்றது ஒரு ரிஸ்க்கான செக்டார். அந்த ரிஸ்க்கான செக்டாரில் 400 crores நம்ம பெரிய கம்பெனியை க்ரியேட் பண்ணும்போது கற்றுக்கிட்ட விஷயம் எங்கே, சின்ன கிளைண்ட் கொடுக்குற ப்ரெஷர். ஆனால் நம்ம சின்ன ப்ரெஷரை பெரிய ப்ரெஷராக எடுத்துப்போம். அதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், அதோட அவுட்புட் என்ன, அதுதான் முக்கியம். ஒவ்வொரு கிளையண்ட்டும் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு கிளையண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண கற்றுக்குங்க. முதல்ல கிளையண்ட்டோட ப்ராப்ளம்ன்றதை அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷனை கொடுங்க. எஸ்கரேட் ஆகாதீங்க. இந்த கிளையண்ட் போனால் என்னென்னு யோசிக்காதீங்க. ஒரு சின்ன கிளையண்ட் தான் பெரிய கிளையண்ட்டாக மாறுவான், இல்லை ஒரு சின்ன கிளையண்ட் தான் நமக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதனால் கிளையண்ட்லலாம் சின்ன கிளையண்ட் பெரிய கிளையண்ட்லாம் கிடையாது, எல்லாருமே கிளையண்ட் தான். சரியா, நாமளே சின்ன கம்பெனியில் தான் பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நம்மள ஒரு விஷயந்தான், பிஸ்னஸ்ன்றது ஒரு ஆர்ட். இது எல்லாமே டீச்சிங்ஸ்லேயே நம்ம கற்றுக்க முடியாது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் தான் கற்றுக்கணும். அதுக்கு தயாராகுங்க. நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நினச்சில நடந்துட்டு இருக்காதீங்க. எது நடக்குதோ அதை பாசிட்டிவாக மாற்ற கற்றுக்கணும். அதுதான் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு போராடுற. நான் எப்பயுமே சொல்லுவேன், எபிலிட்டி வர்சஸ் எஜிலிட்டின்னு. எபிலிட்டின்றது என்ன, எஜிலிட்டி மன வலிமை. எந்த அளவுக்கு நீங்கள் களத்தில் நிற்கிறீங்களோ சிங்கம் மாதிரி தனியாக, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பிஸ்னஸ்ன்றது ஒரு கெத்து, அதை முதல்ல புரிஞ்சுங்க. இந்த வீடியோவை திருப்பி ஒரு தடவை கேட்டு பாருங்கள். அவங்க முதல்ல ஃபேமிலி என்விரான்மெண்ட், ஒரு அப்பா எப்படி குழந்தைய கொண்டு வராரு, எப்படி க்ரூம் பண்ணுறாரு. ஸ்கூல் படிக்கும்போது நல்ல ஸ்கூல் கெட்ட ஸ்கூல் கிடையாது. கம்பெனி ஆட் பண்ணும்போது பெரிய கம்பெனி கிடையாது, சின்ன கம்பெனி. நம்பர் கேம் தான் விளையாடுவேன். ஒவ்வொரு விஷயமும் கிளைண்ட் இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கும் போது நம்மளோட பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி மாற்ற போகிறோம். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லா பிஸ்னஸும் எல்லோரும் ஜெயிக்கலாம். பட் அது ஜெயிக்கிறதுக்கான தகுதியும் திறமையும் வளர்த்துக்கணும், அவ்வளோதான். இந்த நாள் சூப்பரான நாளாக இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பேஜில் போடுங்க. See you on top. ஒரு சாம்பியன்.